ஹலோ கைஸ், சென்னையில் இருந்தாலே இந்த ஜம்சம் பிரியாணி எப்படியும் வீக்லி ஒன்ஸாவது சாப்பிட்ருவோம். அண்ட் அதை ஆல்ரெடி 2 முறை வீடியோ கூட போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் 3வது அதே வீடியோ போடுறேன்னா அதில் ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது. பிகாஸ் பிரியாணினா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் ஆனால் அடுத்த 1.5 மாதத்துக்கு அந்த பிரியாணி பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாது. ஸோ அதனால் லாஸ்ட் டைம் பிரியாணி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு ஜம்சம்லேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே வாங்கிட்டு வந்த பிரியாணியை பிளேட்டில் கொட்டி படா சைஸான அந்த 2 சிக்கன் பீஸையும் கையில் எடுத்து பார்க்கும்போதே ஓவர் டெம்ட் ஆகிடுச்சு. இவங்களெல்லாம் எப்படி 1.5 மாதம் பிரிஞ்சு இருக்க போகிறேனே தெரியல. வாழ்ந்த இந்த வீட்டில் கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். அண்ட் எதுக்கு இவ்வளோ பில்டப் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கார்த்திகை 1. ஸோ நாளைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுருவோம். அதுலேருந்து 1.5 மாதத்துக்கு விரதம் தான் இருப்பேன். ஸோ நான்வெஜ் சுத்தமாக எடுத்துக்க முடியாது. ஸோ நாளையிலேருந்து அடுத்த 1.5 மாதத்துக்கு ஹோட்டல் ஃபுட்டு மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன். அதனால் டே ரொட்டைனை வீடியோவை எடுத்து விலாக அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எப்பவும் போல் நம்ம ஸ்டைலில் பிரியாணி கூட முட்டை, ஆனியன் ரைத்தா, கத்தரிக்காய், சிக்கன் பீஸ்னு மொத்தமாக ஒரு பெரிய பைட் சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா கைஸ், பாய்.